ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி எப்படி எறா பிரியாணி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஈஸியாக குயிக்காக. ஃபஸ்ட்டு எல்லாம் தேவையான பொருள்லாம் எடுத்துக்கோங்க. வெங்காயம், தக்காளி எல்லாம் நறுக்கி, புதினா, கொத்தமல்லி எல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. ஒரு பிரியாணி இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாம் சேர்த்து பொரிஞ்ச உடனே வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கி விடுங்க. எண்ணெயிலே மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கலர் கிடைக்கும். அதோட 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க, புதினா கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து உப்பும் போட்டுட்டு நல்லா வதக்குங்க, அப்போ தான் நல்லா வதங்கும். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பிரியாணி மசாலா சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கி விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இந்த சமயத்தில் தயிரும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ எறா எடுத்திருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க. எறால இருந்து தண்ணி ரிலீஸ் ஆகும், அதுவும் கொஞ்சம் வத்துற வரைக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரைக்கும் நல்லா வேக விடுங்க. எறால ரொம்ப நேரம் வேக விட்டாலும் லப்பர் மாதிரி ஆகிடும். நல்லா எறால தண்ணி பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நீங்கள் அரிசி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதோட புதினா, கொத்தமல்லி, எலுமிச்சம்பழம் 1/2 மூடி எல்லாம் பிழிஞ்சு விட்டு, உப்பு தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி சிம்மில் வச்சு கொதி வர விடுங்க. அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு வேக விடுங்க. ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மேலே வச்சுருங்க. நடுவில் எடுத்து கிளறி விட்டுட்டு திரும்பியும் மூடி வைங்க. அதுக்கப்புறம் திருப்பி எடுத்து கிளறி விட்டிங்கன்னா பிரியாணி ரெடி ஆயிரும். உதிரியாக பிரியாணி ரெடி ஆயிரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.